Hello friends, welcome to Kalivani's Kitchen. நம்ம சேனல்ல இன்னைக்கு கோவாவை வச்சு நல்ல ஒரு சாஃப்ட்டான ஜூசியான டேஸ்டான குலாப் ஜாமுன் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நம்ம நிறைய வகையான குலாப் ஜாமுன் செய்வோம். கோவாவை வச்சு செய்யற குலாப் ஜாமுன் தாங்க இருக்கிறதுலே ரொம்ப டேஸ்டான ஒரு குலாப் ஜாமுன். அதே மாதிரி ட்ரெடிஷனல் குலாப் ஜாமுன் ரெசிபி இந்த கோவாவை வச்சு செய்யற குலாப் ஜாமுன் தான். வாங்க फ्रेंड्स, இப்போ நம்ம அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த குலாப் ஜாமுன் செய்யறதுக்கு 200 கிராம் இனிப்பில்லாத கோவா எடுத்து வச்சிருக்கேன். அதே மாதிரி செய்யறதுக்கு 1 மணி நேரம் முன்னாடி கோவாவை ஃப்ரிட்ஜில் இருந்து வெளியில் எடுத்து வச்சிருங்க. அப்போதான் கோவா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்து நம்ம பிசையறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் செய்யக்கூடிய ஒரு குலாப் ஜாமுன் ரெசிபி கிடையாது. ரொம்ப ஈஸியாக அதே டைமில் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப பர்ஃபெக்டாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி இது. இப்போ இந்த கோவாவை ரொம்ப அழுத்தம் கொடுக்காம லேசான ஒரு அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. இப்போ இந்த கோவாவை நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இதில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா, வெயிட்டில் பார்த்தீங்கன்னா 50 கிராம் மைதா, அதுக்கப்புறம் 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர், வெயிட்டில் 25 கிராம் இருக்குது, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். பால் பவுடர் சேர்க்க முடியலன்னா அதுக்கு பதிலாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதாவும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்து பிசைஞ்சிக்குவாங்க. அதே மாதிரி பேக்கிங் பவுடர் இல்லைன்னா நீங்கள் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். ஆனால் இப்போ பேக்கிங் பவுடர் 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்க, நீங்கள் பேக்கிங் சோடா சேர்க்கறதுனா 1 சிட்டிகை அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும். இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம இதை பிசைஞ்சு பார்க்கலாம். அப்படி தேவைப்பட்டால் நம்ம அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே சேர்த்து நம்மளுக்கு தண்ணியாக ஆகிடுச்சுன்னா கஷ்டம், அதனால் தேவைப்பட்டால் அப்புறமா சேர்த்துக்கலாம். இப்போ பிசைஞ்சோன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம இன்னும் இதை கொஞ்சம் நேரம் ஊற வைக்க போகிறோம். அப்போ இன்னுமே கொஞ்சம் டைட்டாகும். இப்போது இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணியை சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இந்த மாவு பிசைகிற ப்ராசஸ் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து இந்த மாவுக்கு லேசான ஒரு அழுத்தம் கொடுத்து தான் பிசையணும். கடைசியாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்த உடனேயும் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாகவே பிசைஞ்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், நெய் சேர்த்து பிசைஞ்ச உடனே என் கையில் இருந்த மாவு, பிளேட்டில் இருந்த மாவு எல்லாம் ஒன்றா சேர்ந்து நம்மளோட குலாப் ஜாமுன் மாவு ரொம்ப ஒரு அருமையான பதத்தில் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு 10 நிமிஷம் மூடி ஊற வச்சுருங்க. 10 நிமிஷத்துக்கு மேலே ஊற வைக்க வேண்டாம். இப்போ இந்த 10 நிமிஷத்துக்குள்ளார நம்ம சக்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். சுகருக்கு ஈக்குவலாக அதே அளவு 1/2 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போது சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு நீங்கள் எடுத்து பாருங்கள். கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து கம்பி பதம்லாம் வரணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம பிசுக்கு பதம்னு சொல்லுவோம்ல, அந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் வேணும்னா இந்த டைமில் குங்குமப்பூவும் சேர்த்துக்கலாம். இப்போது மாவு 10 நிமிஷம் ஊறிடுச்சு. இந்த மாவை நம்ம உருண்டைகளாக உருட்டுறதுக்கு முன்னாடி இது எண்ணெயில் போட்டால் பிரிஞ்சு வராமல் இருக்கான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து எண்ணெயில் பொரித்து செக் பண்ணி பார்த்துடலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவுலேருந்து சின்னதாக ஒரு உருண்டை மாவு எடுத்து நல்லா உருட்டிட்டு இந்த எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம எல்லா உருண்டைகளையுமே உருட்டிட்டு நம்ம அதுக்கப்புறம் பொரிக்கும் போது அது பிரிஞ்சு வந்ததுன்னா கஷ்டம். அதனால் ஃபஸ்ட் இந்த மாதிரி ஒரு சின்ன உருண்டை எடுத்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. இப்போ பாருங்கள், நம்ம செக் பண்ணுறதுக்காக போட்ட இந்த உருண்டை எந்த விரிசலும் இல்லாமல் அருமையாக வெந்துட்டுருக்கு. ஆனால் இப்போ நான் சொல்லியிருக்க இந்த அளவு எல்லாமே நல்ல ஒரு கரெக்டான அளவு. மேக்ஸிமம் பிரியறதுக்கு சான்ஸ் இல்லை. ஒருவேளை இந்த உருண்டை வந்து பிரிய ஆரம்பிச்சதுன்னா நம்ம சேர்த்துருக்கிற மைதா மாவு பத்தல்னு அர்த்தம். அப்போ அந்த டைமில் நீங்கள் இன்னும் 1 டேபிள் ஸ்பூனோ இல்லை 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவும் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு நீங்கள் மற்ற உருண்டைங்களெல்லாம் ரெடி பண்ணி பொரிச்சிக்கோங்க. இப்போ நம்ம மற்ற உருண்டைகளையும் உருட்டி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக எண்ணெயை தடவிக்கோங்க. தடவிட்டு நம்மளோட கையிலையும் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி உள்ளங்கையிலேயே வச்சு ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் உருட்டிக்கோங்க. ரொம்ப பெரிய சைஸாக எடுத்துட வேண்டாம். ஏன்னா உருண்டைகள் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் இந்த சைஸ் கரெக்டான அளவாக இருக்கும். எந்த ஒரு விரிசலும் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க. இதே மாதிரி நம்ம எல்லா உருண்டைகளையும் உருட்டிக்கலாம்.
இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த உருண்டைகளை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். ஒரு உருண்டைக்கும் இன்னொரு உருண்டைக்கும் ஒரு 10 செகண்ட் கேப் கொடுத்து சேர்த்துக்கோங்க. இந்த உருண்டைகளை எண்ணெயில் சேர்க்கும் போது எண்ணெய் ஓரளவுக்கு மிதமான சூடில் இருக்கணும். ஆனால் இந்த எல்லா உருண்டைகளையும் சேர்த்த உடனே நீங்கள் அடுப்பை ஸ்லோ பண்ணிவிடுங்க. மறந்து கூட மீடியம் ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது. எண்ணெய் அதிகமான சூடுலேயே இருந்ததுன்னா இந்த உருண்டைகள் சீக்கிரமாகவே வெளிப்பக்கம் நல்லா டார்க் ப்ரௌன் ஆகிடும். ஆனால் உள்ளே பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா நம்ம சக்கரை பாகில் ஊற வச்சு எடுக்கும் போது பார்த்திங்கன்னா உள்ளே வேகாமல் மாவாகவே இருக்கும். இந்த உருண்டைகளை எண்ணெயில் சேர்த்த உடனே கரண்டி அந்த உருண்டையில் படாமல் நீங்கள் பக்கத்தில் இருக்க எண்ணெயை தள்ளி விட்டிங்கனாலே போதும். இந்த உருண்டைகள் அதுவாகவே டேர்ன் ஆகி எல்லா பக்கமும் நல்லா வெந்துடும். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் பொரித்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் ஒரே டைமில் சேர்த்துற வேண்டாம். 2 பேட்சாக இந்த உருண்டைகளை பொரித்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த ஃபஸ்ட்டு பேட்ச் பொரிச்சிட்டு இருக்கும்போது மிச்சம் இருக்கிற உருண்டைகளை காயாமல் இருக்கிறதுக்காக இன்னொரு பிளேட்டை வச்சு மூடி வச்சுருங்க. இப்போ இந்த உருண்டைங்க ஒரு பாதி அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம கரண்டியை வச்சு திருப்பி விடலாம். நான் இதில் சேர்த்துருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த உடனே எண்ணெயெல்லாம் நல்லா வடிச்சிட்டு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி இன்னொரு பேட்சையும் பொரிச்சிக்கலாம். இப்போ 2 பேட்சையும் பொரித்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த குலாப் ஜாமுன் உருண்டைங்களை இந்த சக்கரை பாகில் சேர்த்துக்கலாம். எப்பயுமே இந்த குலாப் ஜாமுன் உருண்டைங்களை சேர்க்கும் போது இந்த சக்கரை பாகு கை பொறுக்கிற அளவு சூடில் இருக்கணும். அதே மாதிரி இந்த பாகு கொதிக்க கொதிக்க சூடாக இருக்கும் போது நம்ம இந்த உருண்டைங்களை சேர்க்கக்கூடாது. அப்போ உருண்டைங்க சரியான பதமாக இல்லாமல் ரொம்ப வெந்து போன மாதிரி ஆகிடும். அதனால் ஓரளவுக்கு சூடு இருந்தால் போதும். இந்த உருண்டைகளை பொரிக்கிறதுக்குள்ளார சக்கரை பாகு ஆறி போயிருந்ததுன்னா நீங்கள் திரும்பவும் கை பொறுக்கிற அளவுக்கு சூடுபடுத்திக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. ரொம்ப அதிகமான நேரம் ஊற வைக்க வேண்டியதில்லை. ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா போதும். இப்போ இதை மூடி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போ 2 மணி நேரத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்மளோட குலாப் ஜாமுன் ரொம்ப அருமையாக ஊறி ரெடியாக இருக்குது. இப்போ இதுலேருந்து ஒரு குலாப் ஜாமுனை கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஜூஸியாக நல்லா உள்ளெல்லாம் நல்லா வெந்து ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட குலாப் ஜாமுன் ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் என் கூட ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன்.